உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுத்த கொடுக்க போகுது, ஏன்னா தொழிலில் ஏற்பட்ட அந்த தாமதமான போக்கை மாற்றி தொழிலில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி என்பது இருக்கும். கூட்டு முயற்சியில் நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனால் ஜாதகரால் தான் அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வருமானம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வர வேண்டிய பெண்டிங் போட்டிருப்போம். ஒரு செக்கே கூட ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருந்தால் கூட திடீர்னு எங்கேயோ பிளாக் ஆகிருக்கும், எங்கேயோ ஒரு சில பேர் ஜிபேயில் அமௌண்ட்டு போட்டு பெண்டிங் எங்கேயோ மாட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அமைத்து கொடுக்க போகுது. ஸோ அப்போ அந்த நன்மையை அமைத்து கொடுக்கும் போது நிறைய பேர் இந்த காலத்தில் அந்த தொழில் சிந்தனை அதிகமாகும். தொழிலில் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல்வாதிகளோடைய தொடர்புகள் அதிகமாகும். அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இந்த கூட்டு முயற்சியில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிகள் கடந்த காலகட்டத்தில் இந்த பார்ட்னர்ஷிப்பால் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே கடந்த பழைய பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா அந்த தொழில் முதலீடுகள் பார்த்திங்கன்னா அரசியல் அந்த ஏதாவது சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளுடைய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கிடைக்கும். இல்லை அவங்களுடைய அணுகுமுறை நல்லாயிருக்கும் இந்த காலத்தில். அதே மாதிரி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அம்மா மூலயமா ஏதோ ஒரு விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய அம்மா பேரில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யாததுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அந்த நெருக்கடிகள்லாம் மாறி ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க வீட்டிலே இருந்திருக்க முடியாது. வீட்டில் இருந்தாவே ஒரு அழுத்தமாக இருக்கும். வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கால் வந்துக்கினே இருக்கும். என்னடா இது நம்ம நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜோதிடர்லாம் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னாக்கா கால சூழல்கள் உங்கள் வீட்லேயே அமைதியாக விட்டுருக்காது. வீடே ஒரு என்னென்னாக்கா எல்லாம் வீடு சொர்க்கம் மாதிரி இருந்ததுன்னா கடந்த தை மாதம்லாம் ரிஷபராசிக்காரர் ஒரு நரகம் மாதிரி அந்த வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டுருக்கு. அம்மாவோட மனஸ்தாபங்கள் வந்திருக்கும்,
அவங்க ஒன்று பேசுவாங்க, இவர் ஒன்று சொல்லுவார். ஸோ அது மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அதை எல்லாமே ஆசீர்வாதமாக பிளெஸ்ஸிங்ஸாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி நிறைய பேர் என்னக்கா வீட்டுக்கு கடன், வாகன கடன் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை கட்ட முடியாமல் சில பேருக்கு அவமானம் கூட வந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். சில பேர் எனக்கு ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க. ஹவுசிங் லோன் வந்து ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது வரல தாமத போக்கு இருந்துக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு சார்ந்த விஷயத்திலும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் இந்த வாசக்காலில் வந்து அளவு சரியாக வைக்க மாட்டாங்க. இப்போ வீடு கட்டக்கூடிய ரிஷபராசிக்காரில் இருந்தால் வாசல் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவை வந்து சரியாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அளவு இந்த காலத்தில் தவறாக போகும். அதனாலே வாஸ்து குறைபாடுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து உங்கள் வாஸ்துடைய அமைப்பை ஒரு சீர் பண்ணிக்க, மறுபடியும் பார்த்து சீர் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கட்டி முடித்ததுக்கப்புறம் இடித்து மாற்றுறது போது பெரிய அளவு செலவாயிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய அந்த தன்மையை கொஞ்சம் முன்னாடியே வாஸ்து பார்த்து சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லதும் நடக்கும், கூட ஒரு கெட்ட விஷயங்களும் கூடவே வரும். ஸோ அந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் எப்படி களையிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்பொழுதும் ஒரு வெற்றியாளராக சொல்ல முடியும். ஸோ அந்த கெட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் கூட உங்கள் மனம்தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரின்னு சொல்லுவோம். ஏன்னா அதிகமாக கணக்கு போட்டு எனக்கு ரிஷபராசிக்காரர் எனக்கு அந்த கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோடு நிறுத்தவே மாட்டாங்க. கடனை பெருங்கடன் ஆக்காமல் விடவே மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது கரெக்டாக பேங்க்காரன் கூப்பிட்டு ஒரு டாப்அப் பண்ணலாமா அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த லோன் டாப்அப் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது தேவையில்லையா என்பதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான அந்த சூழலை தூண்டி கொண்டே இருக்கும். அதை வாங்கணுமா வேண்டாமா, இல்லை அனுபவிக்கிறதா வேணாமா என்பது நம்ம கையில் தான் இருக்குது நேர்களே. ஸோ அதனால் கிரகங்கள்லாம் எல்லாமே செஞ்சிடாது. கிரகங்கள் நம்மளை ஒரு செயலை தூண்டும், செய்வதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அப்படின்னு நம்ம அடுத்தவர்களை குறை கூறுவதில் தான் நம்மளுடைய பெரும்பாலுமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மாற்றி நம்மளே நம்மளை சுயமாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இது குறிப்பாக ரிஷபராசிக்காரர். ஏன்னா இவங்களோட எப்போதும் ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு அந்த கனவு கோட்டையை அடைவதற்காக மிக போராடக்கூடியவங்க. அதுக்காகவே நிறைய பேர் அந்த கடனில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ மேலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஏற்கனவே செய்து அந்த தொழிலை செய்வதன் மூலயமா இந்த காலகட்டத்தில் லாபம் பல மடங்காக வரும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானம் என்பது எதிர்பார்த்துலாம் இருக்காது. எதிர்பாராத வருமானங்கள் தான் நடக்கும். திடீர்னு ஒரு பணம் வர சொல்லுவாங்களே, சில பேர் சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தன் அக்கௌண்ட்டில் பலாயிரம் கோடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலியாக போயிடுச்சுன்னு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு வேலை செஞ்ச பணம் வரும், வந்த உடனே இஎம்ஐ கட்டுறது, வாங்கின கடனை கொடுக்குறது, பார்த்தா திரும்பி அக்கௌண்ட் அதே நிலமையில் வந்துடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய கணக்கு வழக்குகளை, உங்களுடைய செலவுகளை நீங்கள் தான் சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதாயம் என்பது வருமானத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய தேவையற்ற விருது, ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்தை காட்டிலும் தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவையாக இருக்கும். பொதுவாக அது அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மனைவி கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க சொல்லுவாங்க இவர் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய விஷயம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தையும் அந்த மன உறுதியும் கொஞ்சம் லிபரல் பண்ணிவிட்டு அடுத்தவங்க சொல் பேச்சை கொஞ்சம் கேட்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி
மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதர்கள் இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது சரிங்களா. திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில் சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்கள்ட்ட நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்களை இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்குவாங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள், மாசி மாத வாழ்த்துக்களும். மாசி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் இருக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கடந்த காலம் சரிங்களா, தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீங்க. சரிங்க, ஸோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட இளைஞர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த மாசி மாதம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். என்னங்க அப்படி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாசியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்களா, சில தொழில்கள் பண்ணலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா சிறிய அழுத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே களைஞ்சி இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அமிர்தத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வேலைன்னு தான் இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் இதுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்களோ நீங்கள் எல்லாமே வேலைன்னு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக. அப்போ ஒரு ப்ரெஷராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ப்ரெஷர் மட்டும்தான் இருக்குமா, அப்போ வருமானம் கேட்டால் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட கம்யூனிகேஷன், உங்கள் குடும்ப சப்போர்ட்டும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வெப்பம் சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்கின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சான்சஸ் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கான மருத்துவரை கண்டிப்பாக அணுகி அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் ஆயுர்வேதம் மிக சிறப்பாக இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஷபராசி நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ யாரெல்லாம் குழந்தைகள் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அழுத்தத்தோடு இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக பேசக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாசி மாதம் நிறைய திருவிழாக்கள் நடக்க போகுது, நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அப்போ உங்கள் வீட்டில் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் திகழப்போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான விஷயங்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அது
அதுக்கான மருத்துவ முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும்போது இந்த மாசி மாதம் குழந்தை கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்ற ஒரு நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. திருமணத்துக்காக அந்த 90 கிட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மணமகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களின் தந்தை சார்ந்த, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு இங்கே அங்கெல்லாம் தேடாமல் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க மேரேஜ் பண்ணணும்னு காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்கும்போது ஓகேன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொந்தக்காரர்களாக இருப்பாங்க பாருங்கள், அந்த டச்சில் இருந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூர்வீகமே சில பேர் தெரியாமல் இருந்திருக்கும் பாருங்கள். நீங்களாம் பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சதுக்கான குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதன் மூலிமா பல சொந்தங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் தானே? அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு எதனா கட்டுவீங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த சாதாரண ஒரு பில்டிங்லாம் இல்லை, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோடு நிறுத்ததில்லை, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும், தேர்ட் ஃப்ளோருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், டாக்குமெண்டேஷன்ஸில் கம்பல்சரியாக டபுள் டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணணும். 2 டைம்ஸ் கம்பல்சரி செக் பண்ணணும். ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் நடப்பதில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக டாக்குமெண்ட்டை 1க்கு 2 பேர்கிட்ட நீங்கள் பர்சனலாக எஃபெக்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. யாருக்கும் கேரண்டி கையெழுத்துக்கள் போட வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதியோர்களையும், சரிங்களா, ஊனமுற்றோர், முதியோர், இல்லை மாற்றுத்திறனாளிகள், அவங்க பேர் இருக்கவங்கள, வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அவங்களை எக்காரணத்து கொண்டும் ஏளனமாகவும், இல்லை நல்லா தானே இருக்கா, ஐயா வாங்குறான் அப்படின்ற திங்கிங்கில் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். மறைமுக வருமானம் என்ன? மனைவி மூலம், கணவன் மூலம் ஒரு வருமானம். உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க பாருங்கள், தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, அவங்களோட குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது லாட்ரி எதனா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, லாட்டரியில் ஆக்சுவலி இப்போ இந்த அளவுக்கு இல்லை, பட் நீங்கள் எதாவது எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்குமா? ரொம்ப நாளாகவே தடைப்பட்டிருக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மறக்காமல் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து, சரிங்களா, எந்த அம்மனுக்கு? பார்வதி தேவி, சரிங்களா. ஸோ அவங்களுக்கு குங்கும அபிஷேகம் செய்து திங்கட்கிழமைகளில் செய்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். குங்கும அபிஷேகம் செய்வதும் தில ஹோமம் கூட சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. ஸோ இந்த விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமும் சகலமும் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய, வசியமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசி மாதம் திகழப்பொழுது. வாழ்த்துக்கள் அன்பர்களே, நன்றி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர், 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில்
இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சூரியன், ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது. தொழில் ஸ்தானம் அபரிமிதமான ஏற்றம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோன்னா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் 16/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதாவது பணம் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதாவது 6-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது. அப்படின்னும்பொழுது 7-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம். எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அதோடு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மாதம் 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது நிச்சயமாக கையில் வந்தே தீரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றி பேச்சின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாய்க்கு இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதாவது மனசில் நிற்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 10th வரலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தலையானால் 7-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி சுக்கிரன் போய் இருக்கும் பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் பார்த்தலையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட ஃபைனான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா
பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட்டாடைகள் உடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஆடை நெய்யல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால், நெய், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதாவது வெண்ணெய், பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 11/3 வரலும் உண்டான காலகட்டம் நிச்சயமாக சந்திராஷ்டமமாக இருக்குது. அது தவிர பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் 13/2 மற்றும் 14/2/2026 இந்த 2 நாட்கள், 3-2-5 நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த நாட்களில் வந்து புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொடுத்துட்டு போங்க திருமஞ்சனத்துக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து, அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து, திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு.
இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். ரிஷப ராசி, இந்த நம்மளுடைய ராசி அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கோச்சார கிரகம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த காலத்தில் ரிஷபத்தில் சந்திரன், ரிஷப ராசியில் சந்திரன். ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்காங்க. குருவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 27ஆம் தேதி, அதாவது இந்த மாத இறுதியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. இதில் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தான் ஃபஸ்ட்டு விஷயம். என்ன சார் சந்தோஷமான செய்தி அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 கூட 2 வக்ரம் அடைஞ்சால் பொருளாதாரம் திடீர் தன வரவெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கும், வாய்ப்புகளை நழுவ விட்டுருப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு போட்ட விதை அறுவடைக்கான காலகட்டம். சரிங்களா? ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. இது சில விஷயங்களில் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ரிஷபராசிக்கு உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய 14th வந்து உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு போகிறாங்க. கும்பம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு. கும்பத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை: சூரியன், சுக்கிரன், புதன், ராகு ப்ளஸ் செவ்வாய். இதில் இப்போ புதன் வந்துட்டு குறைவான டிகிரிலையும், சுக்கிரன் அது ஒரு 14 டிகிரிலையும், சூரியன் குறைந்த டிகிரிலையும், ராகு 15 டிகிரிலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து மாசி மாதத்தில் ஒரு பலமான நிலையில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன சார் ப்ளஸ், என்ன சார் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வேலையில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு. சரிங்களா? ஆனால் இந்த மாத இறுதியில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அது தீர்வு கிடைக்கும். சரிங்க சார். பக்கத்து வீட்டில் டாக்குமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் உருவாகும், அது தவிர்க்க முடியாது தான். இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துல வக்ரமான குரு நிவர்த்தியாகி 9ஆம் வீட்டை அவருடைய 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் தடுமாற்றங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அது சரியாயிடும். உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் காற்று இருக்கா, ஃபியூல் இருக்கா, அதாவது பெட்ரோல் இருக்கா, வண்டி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை தேவை. ஏன்னா வழியில் நிற்கிறது, ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் உருவாகும். நீங்கள் பார்வை வந்துட்டு எங்கே இருக்கணும்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கணுமே தவிர பார்வை ஒரு பக்கமும் சிந்தனை ஒரு பக்கமும் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பில் யோகாதிபதியான சனி உங்கள் ராசியை சந்திரனை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள், மன வருத்தங்கள், கவலைகள், தேவையில்லாத அச்சங்கள், பயம் போன்றவை உங்களுக்கு இருக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதில் அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே புரிதல்கள் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 6 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது உறுதி. அந்த சுப நிகழ்ச்சிகளை காட்டிலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு பதவி உயர்வு, ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல பெயர் கிடைக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்குது. செல்வாக்கு கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல, ஜாபில் இருக்கிற இடத்துல மற்றவங்களால் வந்த இடையூறுகள் தவிர்க்கப்பட்டு, இல்லை அவங்க செஞ்ச ஒரு தவறே கூட, உங்களுக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள் கூட உங்களுக்கு நன்மையான ஒரு அமைப்பில் போய் முடியும். இதில் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். மாதத்தினுடைய இறுதியில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாக முடியும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி சட்டம் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்கு,
நல்ல மதிப்பெண் அல்லது ஆல்ரெடி அரியர் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த அரியர்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகி உங்களுக்கான சான்றிதழ்களாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தொழில் ரீதியான படிப்புகள், அதாவது தொழில் அப்படின்னா மருத்துவம், சட்டம் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடியவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். சரியான அங்கீகாரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பார் கவுன்சிலில் பதிகிறதா இருக்கட்டும், பதிஞ்சு உங்களுக்கான ஒரு அந்த பதவிகளை ஏற்பு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிதானமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. வளர்ச்சி படிப்படியாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யூக வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் கரெக்டான டைம் பார்த்து அந்த வெற்றியை நீங்கள் எடுத்துக்கோங்க. யூக வணிகத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்குது. அதாவது எண்ணெய், ஆயில் சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அந்த ஷேரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து ஷேர் வந்து நல்ல மதிப்பு உயரும். ஸோ உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். அதுவும் மாத இறுதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம், குழந்தை போன்ற விஷயங்களுக்கு காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு, நீண்ட நாட்களாக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு அது கூடி வரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதில் குடும்பத்தில் மட்டும், அதாவது பழைய கட்டிடங்களை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு, வீட்டை இடித்து கட்டக்கூடிய அமைப்பு, வாஸ்து குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாங்கல்யம் போன்ற விஷயங்களில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. தாலி கலண்டு விழுகலாம், அல்லது சிறிய அணிகலன்கள், அதே மாதிரி தாலியில் கோத்திருந்த ஒரு பொருள் வந்து தவறி விழுகிறதா இருக்கட்டும், அல்லது கையில் போட்டிருந்த ஒரு மோதிரம் கலண்டு விழுகிறதா இருக்கட்டும், மூக்குத்தி, தோடு, கம்மல், இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில். சரிங்களா? அப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். கலைத்துறை சொல்லியாச்சு. அதே மாதிரி தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இடமாற்றங்கள், பயணங்கள் பொறுத்த வரைக்கும் புதிய பயணங்கள் வரும். பயணங்களை மேற்கொள்ளுங்க. பயணத்தினால் தொழிலில் லாபம் அடையக்கூடிய காலகட்டம், பயணம் செய்து ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம். ஆனால் மனச்சோர்வும் கவலைகளும் வரும். அதை நீங்கள் தூக்கி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். யோகா, உடற்பயிற்சி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 100க்கு 70%, 80% அற்புதமான நல்ல பலன்களை இந்த மாதம் கையில் வைத்திருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் வந்து காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும், மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும்.
பொதுவாக இந்த எலுமிச்சம்பழம்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி போய்டும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ரிஷப ராசி பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் எப்பேற்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ராசி பார்த்திங்கன்னா ரிஷபங்க. ஆனால் என்ன, நந்தி பகவான் எப்படி சிவனை காலமெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்கிறதோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு காலம் முழுக்க ஏதாச்சும் ஒரு சுமை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாச்சும் இறக்கி வைக்கலாம் முடியாது. இவர்களுடைய இயற்கையான விதி இதுதான். அப்பேற்பட்ட இந்த ரிஷபம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசியல் ஆளுமை உடைய ராசிகளில் இந்த ரிஷப ராசியும் ஒன்று. அரசியல் ஆளுமையில் முக்கியமான ஒரு ராசியில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 ரிஷபமும் ஒன்று. யாரெல்லாம் அரசியல் பிரமுகர்கள், அரசியலில் தொடர்புடையவங்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாசி மாதம். அசிவாரம் போடுவீங்க, பேச்சில் ரொம்ப அற்புதமான தெளிவு கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் தந்துவிடும். கல்வியில் ரொம்ப கவனமாக இவங்க இந்த மாதத்தில் கல்வியில் கவனத்தை செலுத்தினாலும் புரிந்து கொண்டு இவர்கள் தெளிவடைஞ்சாலும் நல்லா படித்தாலும் சரி இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும், முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும். இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஐடியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி பணி உயர்வு தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகள் கைவிட்டல் இந்த மாதிரி இருந்ததுன்னா சூரியனை போன்று வெளிச்சம் போட்டு காட்டுருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் கைவிட்டல் வேண்டாம், கவனமாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும். ஒருவர் ஹோட்டல் கடை போட்டிருப்பார், முன்னாடி ஒரு டீ கடை போட்டுக்கலாம். அந்த மாதிரியான விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சம் தந்துவிடும். வருமானத்தை பெருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருங்க. இந்த மாதத்தில் மாசியில் அற்புதமான பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்திற்கு தான். வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் ரொம்ப கடைபிடிக்கணும்.
இந்த ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். சட்ட ரீதியான அதே போல் செய்யக்கூடிய தொழிலில் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்யும் பொழுது அது ஆபத்தில் தான் முடியும். காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் கவனமாக வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைகளும் பிள்ளைகளுடைய ஒற்றுமைகளும், பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா சுப காரியங்களும், திருமணம் வயதுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு அழகு பார்த்துருவீங்க. நல்ல ஒரு படிப்புலேயும் முன்னேற்றம் தந்துடும், வேலையில் முன்னேற்றம் தந்துடும், பதவி பணி உயர்வு தந்துடும். அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆளுமையே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர வழிபாடு, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி வழிபாடும், திருநாவலூர் சிவன் வழிபாடும், அதே போல் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் வாசலில் பார்த்திங்கன்னா கருடாழ்வார் இருப்பார். தாமரை பூவில் வந்து அர்ச்சனை செய்வது மிக அற்புதமான பலனை தந்துடும். சுக்கிரனுக்கு ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியவரில் கருடாழ்வார். கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய வல்லமை புரிந்தது யார் அப்படின்னா இந்த கருடாழ்வார் தான். அந்த கருடாழ்வாருக்கு தாமரை மலரில் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடும்போது உங்களுடைய வருமானங்கள் தடையின்றி வருமானம் பெருகுவதற்கும், செல்வ காரியங்கள் பெருகுவதற்கும், சுபங்கள் பெருகுவதற்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.